அண்ணா IAS அகாடமி சாதனையாளர்களின் சங்கம், காஞ்சிபுரம் மற்றும் தாம்பரம். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி, இவன் தந்தை என்னோற்றான் கொள்ளினும் சொல். அதாவது வள்ளுவர் இடத்துல போய் ஒருவர் கேட்குறார், ஐயா நான் மெத்த படித்தவனாக இருக்கிறேன், என் பெற்றோர்கள் என்னை முழுவதுமாக படித்து வைக்க விட்டார்கள், எப்படியோ துன்பப்பட்டு துயரப்பட்டு என்னை ஆளாக்கி வைத்திருக்கிறார்கள். இத்தகைய என்னை ஆளாக்கிய என் தந்தையினுடைய பங்களிப்பு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இத்தகைய ஆளாக்கிய என் தந்தைக்கு நான் என்ன கைமாறு செய்தல் வேண்டும்? அவருடைய இறுதி வாழ்க்கை வரை தங்க ஊஞ்சலில் வைத்து நான் அவரை தாளாட்டினால் போதுமானதா? அவர் செய்த கடமைக்கு, இந்த புவிக்கு என்னை கொண்டு வந்தமைக்கு, இந்த புவியில் என்னை கொண்டு வந்து சேர்த்தமைக்கு, இப்படி நல்ல அறத்தோடு என்னை வளர்த்தமைக்கு அவருக்கு செய்யக்கூடிய பரிகாரம் என்ன, பிரதி உபகாரம் என்ன, கைமாறு என்ன என்று வள்ளுவரிடத்தில் போய் ஒரு இளைஞன் கேட்குறேன். நான் சரி எங்கள் அப்பாவுக்கு கடைசி வரைக்கும் நோய் நொடி இல்லாமல் சாப்பாடு போட்டால் சரியாயிடுமா, அந்த கைமாறு வந்துடுமா அப்படின்னா அவர் சொல்கிறாரு, அப்போல்லாம் நீ எதுவும் பண்ண வேண்டாம். எந்த பெற்றோரும் அப்படி தன் குழந்தையிடம் என்று ஒன்றை எதிர்பார்ப்பதில்லை. இறுதி வரைக்கும் தங்க ஊஞ்சலில் வைக்கிறோம், தங்க தட்டில் சாப்பாடு போடணும், வீட்டில் ஒரு ஓரமாக இடம் கொடுத்தா போதும் அப்படின்னு அவங்க நினைப்பதில்லை. இவன் மகன் வளர்ந்தால் போதும் என்ற அர்ப்பணிப்போடு தியாகத்தோடு தான் அந்த குழந்தையை வார்த்தெடுக்கிறார்கள். அப்படி ஒரு குழந்தை வார்த்தெடுத்தப்பட்ட போது அறத்தோடு சிறந்து விளங்கிய அவன் வள்ளுவரிடத்திலே போய் கேட்டபோது வள்ளுவர் கூறுகிறார், மகனே தந்தைக்கு, உன் தந்தைக்கு ஆற்றும் உதவி, உன் தந்தைக்கு நீ செய்ய வேண்டிய உதவி என்ற சொல்லுக்கு இவ்விடத்தில் என்னென்னா ஓடி போய் உதவுதல் கிடையாது. வள்ளுவர் குறிப்பிடுகிறார், கைமாறு என்று குறிப்பிடுகிறார். அதுதான் பிரதியுபகாரம், திரும்பச் செய்வது. உன் தந்தை உன்னை இப்படி அறத்தோடு வார்த்தெடுத்தார், அவருக்கு நீ திரும்பச் செய்ய போகின்றது என்ன என்று சொன்னால், மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை. அந்த மகனை நீ சாலையில் நடந்து போகும்போது இப்படி ஒரு மகன் நடந்து போகிறான், அறம் பொருந்திய ஒருவனாக இவன் இருக்கிறான். இத்தகைய அறம் பொருந்திய ஒருவனை, நல் சிந்தனையுடைய ஒருவனை, சமுதாய சிந்தனையுடைய ஒருவனை, சமுதாயத்துக்கென்றே வார்த்தெடுக்கப்பட்ட ஒருவனை பெற்ற தந்தை எத்தகைய தவம் செய்தவரோ என்று ஊரார் பேசினால் போதுமா, வேற எதுவும் வேணான்றார். இவன் தந்தை என்னோற்றான் கொள்ளினும் சொல். கொல் என்பது இங்கு அசைச்சொல், வினாப்பொருள் தரக்கூடியது. கொல்லோ என்று நிற்கும், வினாப்பொருள் தரக்கூடிய சொல்லாக இருக்கிறது. என்னோற்றான் கொள்ளினும் சொல். என்ன தவம் செய்தானோ போன பிறவியிலே இத்தகைய குழந்தையை இவன் பெற்றெடுப்பதற்கு என்று ஊராரெல்லாம் உன் தந்தையை மூக்கின் மேல் விரல் வைத்து மிஞ்சும் அளவுக்கு, மெச்சும் அளவுக்கு நீ அறத்தை மேலும் மேலும் சிறப்பாக சேர்த்தால் போதுமானதப்பா, வேறு எதுவும் உங்கள் அப்பாவுக்கு நீ செய்ய வேணாம். நீ செய்கின்ற கைமாறே அதான், உன்னை அறத்தோடு வார்த்தெடுத்தார் அல்லவா, வளர்த்தார் அல்லவா, அதை இறுதி வரை கடைபிடி என்று சொல்லாமல் சொல்லுகிறார் வள்ளுவர். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி, அவன் தந்தை என்னோற்றான் கொள்ளினும் சொல் என்று அற்புதமாக சொல்கிறார். அவன் வியக்க வைக்கின்ற அளவுக்கு மகன் அறத்தை இறுதி வரை கடைபிடிக்க வேண்டும். எல்லோரும் உங்கள் பெற்றோருக்கு செய்ய வேண்டியது, வள்ளுவர் தந்தை என்று இங்கு குறிப்பிட்டிருந்தாலும் நீங்கள் உங்கள் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய நல்லறம் என்னவென்று சொன்னால், கைமாறு என்னவென்று சொன்னால், அவர்கள் மெச்சுக்கொள்ளும் அளவிற்கு வாழ்வில் வெற்றி பெற்று, அறத்துடன் கூடிய வெற்றி பெற்று, அறத்துடன் கூடிய பொருளை ஈட்டி, அறத்துடன் கூடிய இல்வாழ்க்கை நகர்த்தி, அறத்தோடு வாழ்வை முடித்தல் என்பதுதான் கண்மணிகளே இது வாழ்வுக்கு. என்ன வேண்டும்? வள்ளுவர் இந்த இடத்துல முதல் கேள்வி, இந்த திருக்குறளிலிருந்து முதல் வினா என்ன எழுப்பலாம்? புதல்வனின் கடமையாக வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? ஒரு புதல்வரின் கடமையாக வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? இவன் தந்தை என்னோற்றான் கொள்ளினும் சொல். இவன் தந்தை என்னும் தவம் செய்தானோ என்று பேசக்கூடிய அளவுக்கு அவன் வாழ்தல் வேண்டும். அது முதல் வினா. புதல்வனின் கடமை யாது? இரண்டாவது, மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி என்ற குறளில் உதவி என்று அடிக்கோடிட்ட சொல்லுக்குரிய பொருள் யாது என்று எழுப்பலாம். கைமாறு என்று பொருள். உதவி என்று சொன்னால், இவன் தந்தை என்னோற்றான் கொள்ளினும் சொல் என்று ஊரார் பெருமை கொள்ளும் அளவிற்கு நடந்து கொள்ள வேண்டியவராக வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? குறள் புரிந்தால் மட்டும் விடையளிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய வினாய். இவன் தந்தை என்னோற்றான் கொள்ளினும் சொல் என்று ஊரார் பேசும் அளவிற்கு நடந்து கொள்ள வேண்டியவராக வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? தந்தை, தாய், மகன், மகள் என்று போடலாம். மகன் என்று இங்கே பதிலளித்தல் வேண்டும். இது தேர்வுக்கு வரக்கூடியது.
கூடுதலாக எல்லா குறளையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இது எந்த அதிகாரத்தில் பயின்று வந்துள்ளது, எந்த ஏரில் பயின்று வந்துள்ளது, எத்தனையாவது திருக்குறளாக இடம்பெற்றுள்ளது, இந்த மூன்றையும் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதை போன்றே கோடிட்ட இடம் என்று இங்கு வினா எழுப்பலாம். மகன் தந்தைக்கு ஆற்றும் டேஷ் அப்படின்னு போட்டு கோடிட்ட இடத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த 7 அடிப்படைகளை இந்த குறளில் வினா எழுப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. அனைத்தையும் குறித்து கொண்டிருப்பேன் நினைக்கின்றேன். தொடர்ச்சியாக வள்ளுவர் கூறுகின்ற அறத்தை வாழ்வுக்கு அறிவதோடு மட்டுமல்லாமல் தேர்வுக்கு தேவையானதையும் நீங்கள் தேர்ந்தெடுத்து கொண்டு வருதல் வேண்டும். என்னென்ன கூறுகிறோம் என்று சொல்லி அதை கடைபிடிப்பீர்கள் என்று நம்புகிறேன் கண்மணிகளே.